என் பெயரோ மாயவல்லி. அட உன் பேர் மாயவல்லி கண்ணு பாப்பா. அப்படி உன் பேர் மாயவல்லியாக இருந்தாலும் ஆட்டாதாயா? ஆமா ஆட்டாத உன் பேர் மாயவல்லியா இருந்தாலும் அழகான பெத்தாங்களே. வேதியில் போனது கலாட்டுல போனது வாயில வாயில கண்டபடி பேசிட்டு கை பண்ணது முட்டுக்கல. உங்க ஆயா கிட்ட வைக்கிறது, உங்க தங்கச்சி கிட்ட வைக்கிறது, உங்க பொண்டாட்டி கிட்ட வைக்கிறது, உங்க பாட்டி கிட்ட. எங்க பாட்டாச்சு எங்க பாட்டால புடிச்சிருந்து டீச்சர் பையான்னு தங்கி போச்சு. வெச்ச வலிக்கிட்டு விடுவது. என் பெயர் மாயவல்லி. உன் பேர் மாயவல்லியாக இருந்தாலும் உங்களை பெற்றாங்களே அந்த தாய் தந்தை யாரோ ஆயா? அம்மா என்ன பத்து மகாதா என்ன நாடகம் ஆடுது? அதான் குசல் நாடகம். பேச்சுக்களை 4 மணி நேரம் யாரும் கேட்கிறாங்க. உன்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து உன்னை பெற்றாங்களே ஐயோ யாராயா? என் தந்தையார் பெயரோ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தேவ கோமான் என்கின்ற தேவ இந்திரன். தேவேந்திரன் உன் தாயாராயா? 10 மாதம் தோல் நடுங்க, தொடை நடுங்க, அங்கம் நடுங்க, மறுஜன்மம் எடுத்து என்னை பெற்றாலே என் தாயார். என் தாயார் பெயர் இந்திராணி. ஐயோ இந்த இந்த சின்னாணி பெரியாணி இது அது என்ன இன்னொரு ஆணி சொல்லுவாங்களே நீட்டமா இருக்குமே அதோட இந்திராணி எவ்வளவு தாங்களுக்கு மாட்டிக்கிட்டா? காளிபையா அது இல்ல, காளிபை மாதிரி உள்ள அவியார் தான் காளிபை. என் தாயாரோ இந்திராணி. என் பேர் காளிபையன் இல்லையா? காளிபை மாதிரி அவியார் போட்டுதாருல அது பேர் தான் காளி. அப்படி இந்திராணியாக என் தாய் ஏயா கருவம் முடிச்சது என்ன வச்சிருக்கிற கையில? எது இல்ல சும்மா நடந்தாயா தொட்டு பார்த்தேன். நீ பக்கத்திலேயே வராத. அதாவது தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் நான் மகளாக பிறந்து சேத்திலே மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் தரித்திரம் உடையவருக்கு தவ புதையல் கிடைச்சது போல அள்ளி செல்லமா நான் பிறந்தேன் எங்க அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கு? அரே உங்க அப்பா வீட்டுக்கு நீ பிள்ளையா பிறந்து ஆமா ஏதோ கல்யாணம் பண்ணலாம் இல்ல? ஏன்
எங்க அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. நினைப்பு எடுக்குதா இல்லையா? என்னடா எனக்குலாம் விடியால் 4 மணி ஆகி போச்சுன்னா இல்லப்பா ஒரு பருவமுள்ள மங்க ஏதோ விடியாலத்துல கொக்குக்கு கொத்துமே என்னடா கொக்கு கொத்துனா கோழியும் வரல. வளர்த்துறது இல்ல வளர்த்தாலும் அது வரைக்கும் நல்லா அப்படி மாயவல்லியாக நான் இருந்தாலும் இந்த தெய்வலோகத்திலே சீரும் சிறப்போடும் நான் வாழ்ந்து வந்தாலும் அண்ணா காலத்திற்கு ஒரு முறை நூலேணி மார்க்கமாக பூலோகத்திற்கு சென்று மேல கீழே ஓடிங்களா? மூணு வழியாவா? நூலேணி மார்க்கமாக அந்த பத்தி நான் பண்ணுவேன் நடுவழியில வரும்போது அந்த கேள்வி நாங்கெல்லாம் மாய வித்தைகள் கற்றவங்க. இல்லையா நூலு மூலியமா வரையில ஆமா. நடு மானத்துல பாருங்களா அந்த பாச்சுனா கீழே வந்து இண்டு புண்டு உடஞ்சு போயிருமே. இந்த நூல் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த நூல் இப்ப இப்படி இருக்கு இல்லையா, இந்த நூலை பிடிச்சு வரபோது இந்த நூலை எவ்வளவு கிணா தாங்கும் தெரியலையே, கொஞ்சம் தாங்கும். ஒரு எறும்பு சைஸ் இருக்குமா, அந்த வடிவத்துல உருவத்தை கொண்டு வந்துருவேன். அப்பப்ப பெருசா ஆக்கிவேன், அப்பப்ப சிறுசா ஆக்கிவேன். எனக்கு சைஸா இந்த சைஸா போதும், இதுக்கு மேல சிறுசாக்கிவேன் பெருசாக்கிவேன். இல்லையா உடம்பு இந்த சைஸா வச்சிரு, நம்ம சின்னதா போனாலும் நல்லா இருக்க மாட்டேன், பெருத்து போனாலும் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் சொன்னா சிறுசா ஆக்கிவேன் பெருசா ஆக்கிவேன், பெருக்கிறது கரெக்டான சைஸ் வச்சிரு. அப்படி நூலாடி மார்க்கமாக வாரத்தில் ஒரு முறை நாங்கள் தெய்வலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து போறீங்க. இங்க இருக்கும் அதிசயங்கள் எல்லாம் பூலோகத்துல என்னென்ன அதிசயம் இருக்குதோ அதையெல்லாம் பார்த்து தாமரை தடாகத்தில் குளித்து நீராடி விட்டு மறுபடியும் நான் போயிடுவேன். மேல போயிருவேன். எப்ப போவோம் மேல? எப்படா மேல போறது? நீ ஒன்னிதான் கரெக்டா புரிஞ்சுக்காரு. மத்தவங்க வயசாகி போச்சுன்னு ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப வரீங்கல்ல, வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு போவியா இல்ல உடனே மேல போயிருவேன் தான் கேட்டேன். உடனே போயிருவேன். இப்ப கீழே போற, இப்ப மேல இருக்கிறேன் அது தாண்டி சொல்றேன். இப்ப கீழே போற மேல இருக்கிறான், கீழே போயிருவா, அப்புறம் தான் மேல போயிருவான். அப்பா அண்ணா இதோ சரி, இன்று தினம் போகணும். நம்ம கீழே போலாமா? கீழே போலாமா? மத்தவங்க வரியா மேல? எதுக்குமே வரல. பூலோகம் போலாமா? வா போலாம். காலையாட்டம் வந்து மேல விழுவுல பண்றது. அடியா புல வந்துமா? அடியா பாரு ஆயா, அப்படியே வெள்ள வெள்ளையா குண்டு மல்லி பூ. என்ன இந்த பக்கம் பாரு, செம்பருத்தி பூவு. இந்த பக்கம் பாரு, மல்லிகைப்பூ. மல்லிகா பூக்கெல்லாம் கிடைக்காதுங்க. மல்லிகைப்பூ இந்த கருத்தா மல்லிகைப்பூ, இந்த பக்கம் ரோஸ் ரோஸ் பூவு, செம்பருத்தி பூவு. எத்தனை பூக்கு இருக்கு பாரு, எத்தனை பூக்கள். கம்மரு நம்ம பூக்கால தான் நம்ம அழிஞ்சு போயிட மாட்டேங்குது. சரி நான் குளிக்கணும். யாராவது நீ குளிக்கலையா? ஐயோ நானும்
தாமரத்தடைக்கு வந்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் அவரு எல்லாம் கோமரம் லபக்குன்னு உருவிக்குவேன். அப்படி இந்த இடத்துல நிக்காத போ. இல்லையா உனக்கு கேளு, நான் குடிக்கிறதுக்கு என்ன இருக்கட்டும் எல்லாம் கழட்டி போட்டு நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு எனக்கு நீ தேய்க்க உனத்த நான் தேய்க்க 2 பேரும் தேய்ச்சிதான் இருந்துட்டு கண்ணு ஊத்திட்டு போயிடலாம். நீ தேய்க்கிறியா ஃபர்ஸ்ட் நான் தேய்க்கட்டுமா? நீ வரவே வேணாம், நீ காவலுக்கு மேட்லயே நீ இல்ல ஒரு தேய்தான் தேய்ச்சி விட்டு போட்டுமா? போய் சீக்கிரமா சோப்பு சீவக்காய் அரப்புரண்டா எல்லாமே கொண்டுட்டு வா. அரப்புண்டுக்கு எங்காயா போட்டோம் முழுசா கடை போனா எங்க அரை போய் கேட்கட்டும். ஐயோ உன்னை வச்சுட்டு அழுவதை விட வித்து விட்டு அழுவல கருத்து என்ன சீவக்காய் வைக்கிற ஒரு நடுத்தரமா ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள சரி. சீவக்காய் கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன். கள்ளமாவு கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டு சோப்பு கொண்டு வந்தியா? காந்திரிக்காய் சோப்பு கொண்டு வந்துக்கிறேன். சரி. சந்தனம் கொண்டு வந்தியா? சந்தனம் கொண்டு வந்திருக்கிறேன். மஞ்சள் கொண்டு வந்திருக்கிறேன். அரப்புரண்டை 4 கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னு அரப்புரண்டை கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன். சரி. வாலு மஞ்சள் இருக்குது. அப்படியா? நம்ம குளிக்கணும். குளிக்கலாமா? குளிக்கலாமா? ஆத்துக்கு அங்க போலாண்டி. போலாமா? அந்த கரைக்கு போலாமா? அந்த கரைக்கு போலாமா? இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போலாம். இந்த பாரு நம்ம உள்நீச்சல் அடிக்கலாமா? உள்நீச்சல் தான் போலாமா? என்ன கை இப்படி போகுது? போலாண்டி. சரி போலாமா? குளத்துல ஆடுவோம், பெண்டலா தென்றல் ஆடுவோம்.